உங்கள் எல்லோருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துதல். Are you happy today? Yes. இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? Okay. My name is Evangelist Daniel. They call me Evangelist, Pastor, so everybody call me all the name. நான் இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகன் டேனியல். எனக்கு பாஸ்டர் டேனியல் கூப்பிடுவார்கள், அப்படி இல்லாவிட்டால் இவாஞ்சலிஸ்ட்னு சொல்வார்கள். So I'm from Hyderabad city in India. நான் ஹைதராபாத் சிட்டி அங்கே அந்த பிராந்தியத்திலிருந்து தான் வருகிறேன். So I'll start with my personal testimony and after that we'll go into God's word. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சாட்சி சொன்ன பின்பு நான் வேத வார்த்தைக்கு கூட போக சொல்கிறேன். Before that, I'm so thankful to God that God has brought me to Sri Lanka for the first time. இது என்னுடைய முதலாவது முறை இலங்கைக்கு வருகை தந்ததான கர்த்தர் என்னை வல்லமையாக இலங்கைக்கு வரவழைத்தார். And thank you so much for Pastor and the family. சிஸ்டர் அமெரிக்காவும் பாஸ்டர் சார்லிக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுப்பதற்காக. And thank you so much for Pastor Roy also who was taking me all the places in Sri Lanka. பாஸ்டர் ராயும் என்னை கோஆர்டினேட் பண்ணதுக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். Okay. Before I born to my mother, நான் என்னுடைய தாய்க்கு நான் பிறக்க முன்பதாக there was a baby boy to my mother. என்னுடைய தாய்க்கு முதல் குழந்தை பிறந்தது. But he lived for few months, like 2 to 3 months. ஒரு 5 மாதங்களுக்கு பின்பு, ஒரு 5 மாதங்கள் தான் அந்த பிள்ளைக்கு உலகத்திலே வாழ முடியுமா இருந்தது. After that he died. அதுக்கு பின்பு அவர் மறைந்துட்டார். And my mother and father, they were so worried because the first baby, right? அந்த நாட்களிலே முதல் குழந்தை நிமித்தம் என் பெற்றோர் மிக கவலையான நாட்களை செலுத்தார்கள். So after that they went to God and they cried a lot and they said to God that God, if you give me again a baby boy. அங்கே அவர்கள் 2 பேரும் இணைந்து கர்த்தரை மன்றாடினார்கள். மீண்டும் ஒரு மகன் எனக்கு கொடுத்தால் நான் உமக்கு அவரை அர்ப்பணிப்பேன் என்று அவர்கள் ஒரு நேர்த்திக்கடன் வைத்தார்கள். We will give back to you. அந்த மகனை நான் உமக்கு காணிக்கையாய் கொடுப்பேன் என்று, and we will dedicate to you. உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். So in that way I have been a blessing to my family, for my mother and father. இரண்டாவது, நான் என் பெற்றோருக்கு இரண்டாவது பிள்ளையாக நான் பிறந்தேன். So after that, in my teenage time, அது பின்பு என்னுடைய வாலிப நாட்களிலே I came from pastors and missionaries family. என் குடும்ப பின்னணி நான் மிஷனரி அண்ட் பாஸ்டர்ஸ் வருகிறதான ஒரு பின்னணியிலே தான் நான் வருகிறேன். And my grandfather is a missionary of Gideon Bible Society. Gideon Bible Society-லே என்னுடைய தாத்தா ஒரு மிஷனரியா வேலை செய்தார். I have raised from pastors family only. நான் அப்படிப்பட்டதான ஒரு பாஸ்டர்ஸ் குடும்பத்திலிருந்து தான் வருகிறேன். But you know, the devil will attack for pastor's family. After that he will go to the believer's home. அங்கே நாங்கள் கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுத்த பின்பு பிசாசினுடைய போராட்டங்கள் அங்கே அதிகமாக பாஸ்டர்ஸுடைய குடும்பங்களிலே உண்டு. So I became a friend to devil in my teenage. அதுக்கு பின்பு என் வாலிப காலத்திலே நான் பிசாசினுடைய நண்பனாக அலைந்து திரிந்தேன். I cheated my father and mother a lot. என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் நான் அநேக முறை ஏமாற்றி விட்டேன். I'll take money that I'll be going to college. நான் அவர்களிடத்திலிருந்து பணம் பெற்று நான் ஸ்கூலுக்கு போகும் பொழுது, but I don't go to college. நான் ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிப்பேன். All these rubbish things I used to do in my teenage time. என்னுடைய வாலிப காலத்தில் இப்படியான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன். But one day God has touched me. ஒரு நாள் என்னை கர்த்தர் தொட்டார். And at that time, one of my friend who invited to a spiritual gathering in one of home. ஒரு இடத்திலே, ஒரு வீட்டிலே ஒரு ஆவிக்குரிய கூடுகை நடந்தது. அந்த இடத்துக்கு என்னோட நண்பன் என்னை நடத்தி சென்றார். Because in the city, we don't sleep in the night times, we roam a lot. Pardon?
In the city, we don't sleep in the night times. We roam a lot all over the city. அங்கே அந்த நகரத்துக்குள்ளே ஒருபோதும் எங்களுக்கு நாங்கள் தூக்கம் இல்லாமல் நித்திரை இல்லாமல் சுற்றி அலைவதுண்டு. So he called me to his home for a small gathering. அந்த சிறிய வீட்டிலே ஒரு கூடுகைக்காக என்னை அழைப்பு தந்திருந்தார். So I went there and they were talking about God's love. அங்கே தேவனுடைய அன்பை குறித்து பேசப்பட்டது. And I was silent. நான் அமைதியாக இருந்தேன். And the second day again they invited me. மீண்டும் ஒரு முறை என்னை அழைத்தார். And they asked me to share something about அப்பொழுது God. கர்த்தரை குறித்து ஏதாவது சொல்லுமாறு என்னை கேட்டுக்கொண்டார்கள். I don't know, at the time Holy Spirit God was speaking to me, and that is my first time I was speaking about God. பரிசுத்த ஆவியான ஊடாக ஏவப்பட்டு நான் ஆண்டவரை பற்றி பேசினேன். அதுதான் என்னுடைய முதல் அனுபவம். I was filled with the Christ love. நான் அவருடைய அன்பினால் பிணைக்கப்பட்டேன். And I was sharing about God's love to the other people. மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை கூறுவதற்கு நான் ஆரம்பித்தேன். From that day onwards, my life was changed. அந்த நாள் முதல் என் வாழ்வு மாற தொடங்கினது. After that, I decided that I want to lead a good life. அதுக்கு பின்பு நான் தீர்மானித்தேன் வாழ்வு காலத்திலே நன்றாக வாழ வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும் என்று. But after that, my father was got down very badly with his health. அந்த காலகட்டத்துக்குள்ளே என் தகப்பனார் மிக நோய்வாய்ப்பட்டார். He had an open heart surgery. அவருக்கு அங்கே ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. And one kidney was removed. அங்கே அவருடைய ஒரு கிட்னி எடுக்கப்பட்டது. And we sold all our properties and all our assets. இந்த நோய்வாய்ப்பட்ட நாள் முதல் எங்களுடைய எல்லா பணமும் செலவழித்து அதுக்கு பின்பு எங்களுடைய எல்லா சொத்து சுகமும் அதற்காகவே செலவழித்தோம். Because we want to spend money for my father's treatment. என்னுடைய அப்பாவுடைய மருத்துவத்துக்காக நாங்கள் அநேக பணம் செலவழித்தோம். At that time I don't know what to do. அந்த நாட்கள் முதல் எனக்கு என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. When I was bad, when I was like a friend with the devil, my life is very happy. அங்கே நான் பிசாசோட பிணைந்து அவனோட நண்பனாக இருக்கிற காலத்தில் நான் சந்தோஷமா இருந்தேன். But when I came to Jesus, my life is different. ஆனாலும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு என் வாழ்வு தலைகீழா மாறினது. But at that time I have only one hope, only God can help me. அங்கே தேவனை மாத்திரம் என்னுடைய நம்பிக்கை அவர் மேல் மாத்திரம் வைக்கலாம், வேறொரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கவில்லை. After that I went to God and I told to God that God, I will give my life completely surrendered to you. என் தகப்பனாருடைய நோய்வாய் நிமித்தம் நான் கர்த்தரிடத்திலே அவருடைய பாதத்திலே சென்று என் வாழ்வை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என் நம்பிக்கை நீர் மாத்திரம் தான், என் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை அற்புதத்தை செய்யுமா, and use me for your only glory. உம்முடைய மகிமைக்காகவே என்னை பாவியும் நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று என்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு விட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். And heal my father. அவர் அது பின்பு என் தகப்பனார் சுகமாகினார். After that my father got healed and we were so happy. அது பின்பு என் வாழ்வை ஒப்பு கொடுத்த பின்பு நான் கண்ட பலன் என்னவென்றால் என் அப்பா சுகமானார். And family responsibility has came upon me at that time. அந்த காலகட்டத்திலே குடும்ப பொறுப்புகள் என் மேல் வந்தது, நான் சுமக்க வேண்டியதாக இருந்தது. And I have a younger brother, he was doing his bachelor's at that time. அந்த காலத்திலே என் தம்பி மேல் படிப்புக்காக போயிருந்தார். After 3 months, I got a call from Singapore. One of my family member, he invited and he told me that you have a good job, you can come here and you can do and take care of your family. உன்னுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை நிமித்தம் என்று எனக்கு சிங்கப்பூரில் இருந்த என்னுடைய குடும்ப அங்கத்தவர் ஒருவர் எனக்கு அழைப்பு தந்தார், சிங்கப்பூரில் ஒரு தொழிலுக்காக வருமாறு. I didn't even spend 1 rupee, even they were booked my flight tickets also. என்னுடைய பிளேன் டிக்கெட்டுக்கும் அவர்கள் தான் செலவிட்டார்கள், நான் ₹1 கூட செலவழிக்கவில்லை. And I got a job in multinational company, it's called IBM. IBM என்ற ஒரு பெரிய ஸ்தாபனத்திலே நான் சேர்த்துக் கொள்ளப்பட்டேன். And I was working as a software engineer. அங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் கடமையாற்றினேன். And I completed my 5 years in Singapore. அங்கே 5 வருடங்களாக அந்த கம்பெனிக்காக நான் வேலை செய்தேன். And after 5 years my visa got extended. அங்கே அந்த 5 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் எனக்கு நீண்ட காலமாக இன்னொரு 5 வருடத்துக்கு விசா தந்தார்கள். I was very happy. அப்போ நான் மிக சந்தோஷமா இருந்தேன். Because we went down and we came up like in a very quick time.
அங்கே சரியாக நாங்கள் கீழே விழுந்தோம், தரையிலே விழுந்தோம். ஆனாலும் அதே நேரத்தில் நாங்கள் எங்களை எழுப்பப்பட்டோம். And 2019, my visa got extended another 5 years. அங்கே 2019ஆம் ஆண்டு என்னுடைய விசா காலத்தை அவர்கள் இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு கொடுத்தார்கள். We had a party with our church members in Singapore. சிங்கப்பூரில் இருந்ததான சபை விசுவாசிகளோட நல்லூர் நாங்கள் ஒரு கூடுகை எங்களை ஒரு பார்ட்டி எடுத்தோம். After 2 days, God spoke to me. அதுக்கு பின்பு 2 நாளுக்கு பின்பு ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார், பேசினார். Daniel, you need to go back to India and you have to start the ministry. ஆண்டவர் சொன்னார், நீ சிங்கப்பூரை விட்டு நீ இந்தியா போய் உன்னுடைய ஊழியத்தை ஆரம்பி என்று. At that time, my salary was 4 to 5 lakhs per month I was earning. அந்த நேரத்திலே என்னுடைய மாத சம்பாத்தியம் 5 லட்சம். So I was confused. This is my voice or God's voice? நான் அந்த நேரம் யோசித்தேன், இது என்னுடைய சத்தமா இல்லாட்டி இது தேவன் என்னோட இடைப்படுகிறாரா, பேசுகிறாரா என்று. And I fasted and prayed for 20 days. நான் 20 நாளாக உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தேன் இந்த தீர்மானத்துக்காக. And I asked God, நான் ஆண்டவரிடம் கேட்டேன், God, on this earth I have only 2 members very important in my life. என் வாழ்விலே 2 நபர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. One is you, ஒன்று நீர்தான், and the other one is my parents. இரண்டாவது என் குடும்பத்தினர். If my parents accept me, என் பெற்றோர் என்னை ஏற்றுக்கொண்டால், I believe that you called me. என்னை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நீர் என்னை அழைத்ததுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்று நான் ஜெபித்தேன். Because at that time on this hand the money, என்னுடைய இடது கையிலே 5 லட்சம் சம்பாத்தியம், and this hand God. வலது கரத்திலே கர்த்தர் இருந்தார். So it's very tough position. அதில் அந்த நேரத்திலே மிக கடினமான ஒரு சூழ்நிலை எனக்கு. But when it comes to God, நாங்கள் கர்த்தருக்குள்ளே வந்த பின்பு, so I have to leave anything and everything. என் வாழ்விலே எதையினாலும் எந்த விலை உயர்ந்ததாலும் நான் கைவிடத்தான் வேணும். And my manager was saying, don't leave us, we will increase the salary. Till now I didn't get the relieving letter. அங்கே அவர்கள் எனக்கு அங்கிருந்து போக விடாமல் இன்னும் தடுத்து கொண்டுதான் என் மேனேஜர் சொன்னா, உன் சம்பளத்தை கூட்டுகிறோம், நீ இதை விடாதே என்று என்னை வற்புறுத்தினார்கள். After my fasting and prayer, என்னுடைய உபவாச ஜெப நாட்கள் முடிந்த பின்பு I called to my father. என்னுடைய அப்பாவுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், Father, this is the situation God has spoke to me. நான் இந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறேன் என்று சொல்லி என்னுடைய அப்பாவுக்கு இதை அறிவித்தேன். And my father told me, என்னுடைய அப்பா எனக்கு சொன்னார், son, you have taken a good decision and we welcome you. என்னுடைய அப்பா சொன்னார், நீ எடுத்திருக்கிற தீர்மானம் நல்ல தீர்மானம், நாங்கள் உங்களை வரவேற்கிறோம், அன்போடு வா என்று சொன்னார். I totally believe that God has called me. அந்த நேரம் நான் எனக்கு ஒரு உறுதி வந்தது, கர்த்தர் என்னை அழைத்தார் என்று. Because why I'm sharing all these things not to boast myself. என்னை பாராட்டுவதற்காக உங்களை நான் இதை சொல்ல வரவில்லை. I'm not here to impress you. நான் உங்களை நெருக்கவும் இல்லை. I'm here to bring an impact through my life. உங்களை வல்லமையாக உங்களை உயர்த்துவதற்காக, எம்பவர் பண்ணுவதற்காக வந்திருக்கிறேன். Because without calling we should not enter into God's work. Without calling, கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் அவருடைய ஊழியத்துக்கு எங்களுக்கு உடன்பட இயலாது. Because this is not an entertainment zone. இது எங்களுடைய விளையாட்டு அரங்கம் அல்ல, எங்களுடைய களியாட்டான காலமும் அல்ல. Because this is a war zone. இது ஒரு யுத்த களம். We need to fight the battles. நாங்கள் அந்த யுத்தத்துக்கு முகம் கொடுத்து தான் தீர்மானிக்க. Only fighters can stay in this zone. ஒன்று இது உறுதியாக போராளிக்கு மாத்திரம் நிற்கக்கூடிய ஒரு போராட்ட களம். That's why the fake people will not stay longer. அதனால தான் அநேக விசுவாசிகள் இதிலே நீண்ட காலம் நிற்பதில்லை. Because for example, if you see in corona period, the lockdown period, அங்கே கொரோனா காலத்திலே நீங்கள் கண்டீர்களா, most of the pastors, they left the church, they left the believers and they gone away. அங்க அந்த கொரோனா நாட்களிலே அநேக பாஸ்டர்ஸ் தங்களுடைய சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டார்கள், தங்களுடைய விசுவாசிகளே கூட. And sheep were scattered. அங்கே இருந்த விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டார்கள். But there are some honest pastors and people அங்கே இன்னும் உறுதியாக நின்றவர்கள் உண்டு, who stood like that.
அவர்கள் அங்கே நேர்மையாக ஒரு தூணாக இருந்தபடியா and they faced all the challenges அங்கே நடந்த எல்லா சவால்களுக்கும் அவர்கள் முகம் கொடுத்தார்கள். and they never left the sheep. அவர்களுடைய மந்தையை விட்டு விலகி போகவில்லை. So God needs those kind of people for his kingdom. அப்படியான உறுதியுள்ள மேய்ப்பர்கள் தேவை இன்றைக்கு மந்தைக்கு. So this is all about my life. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. And I have completed all my theology studies. என்னுடைய இறையியல் கல்வியை நான் முடித்திருக்கிறேன். And I am a psychologist counselor certified by Indian government. சைக்காலஜி சைட்ல நான் அரசாங்க அனுமதி ஒரு கவுன்சிலா இருக்கிறேன். And I am an assistant pastor in one of the independent church. It's called Kingdom Community. ஒரு கிங்டம் கம்யூனிட்டி ஒரு சுவாதீன சபையிலே நான் உதவி போதகராகவும் கடமையாற்றுகிறேன். But my call is as an evangelist. ஆனால் என்னுடைய அழைப்பு வந்து இவாஞ்சலிஸ்டாக இருக்கின்றது. And I have completed all the mission trips in 29 states in India for past 8 years. கடந்த 8 வருஷத்துக்குள்ளே 29 ஸ்டேட்லயும் இந்தியாவிலே நான் சென்று வந்திருக்கிறேன். And God is taking me to all the countries. பல நாடுகளுக்கு என்னை கொண்டு சென்றார் கர்த்தர். And there is no organization supporting me. எந்த விதமான ஸ்தாபனங்களும் எனக்கு உதவி செய்வதில்லை. There is no church supporting me. எந்த சபைகளும் எனக்கு உதவியாக இல்லை என் பின்னணியிலே. But there is a boss, he is supporting me and his name is Jesus Christ. என் பாஸ் வந்து என் தலைவர் வந்து இயேசு, அவர் எனக்கு உதவியாய் நிற்கிறார். And I'm moving with faith. நான் விசுவாசத்திலே ஒவ்வொரு அடியும் எடுக்கிறேன். So last year I have done a mission trip in Egypt. நான் ஈஜிப்டிலே மிஷன் ட்ரிப்பாக சென்றிருந்தேன். I have done ministry in midst of Islam people. அங்கே முஸ்லிம் மக்கள் மத்தியிலே நான் ஒரு சில ஊழியங்களை செய்தேன். And this year Sri Lanka is not my plan actually. இலங்கை வந்து என்னுடைய பிளான்ல என்னுடைய திட்டத்தில் இருந்த ஒரு நாடு அல்ல. I have to go to Indonesia. இந்தோனேஷியாவுக்கு போக தான் என்னுடைய திட்டம் இருந்தது. But my friend told me that the climate is very hot, you can't stay there, you have to go Sri Lanka, maybe it's God's. அந்த நேரம் என்னுடைய நண்பர் சொன்னார், உனக்கு இந்தோனேசியா இருக்கிறதான வெப்பம் உனக்கு உதவி செய்யாது, தயவு செய்து இலங்கைக்கு போய் வா. But I'm so happy that God brought me here. அதே போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை கர்த்தர் இலங்கைக்கு கொண்டு வந்தார். And I was so inspired in this land. இந்த நாட்டுக்குள்ளே There are women who are doing a great ministry. இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறதான பெண்கள் செய்கிற ஊழியங்களை பார்க்கும் பொழுது நான் பிரமிக்கிறேன். Last Sunday I preached in one of the AOG church and I think sister's husband was martyred by the local communist and the Buddhist monks. அங்கே நான் கதிர்காமத்திலே தெபரவாசி திஸ்ஸமாராம கதிர்காம பிரதேசத்திலே போன ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்திலே ஒரு போதகரை சுட்டு கொண்டார்கள். அவருடைய மனைவி சிஸ்டர் லலானியுடைய சர்ச்சிலே நான் பிரசங்கம் பண்ணேன். Today I heard about sister's life story and the testimony Pastor Vincent was sharing to me. சிஸ்டர் எமிலியை பற்றி பாஸ்டர் வின்சனும் சொல்லி கொண்டிருந்தா சற்று நேரத்துக்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை பின்னணியும் மிக பயங்கரமானது. So they are not leading their life with the fear, but they are leading life with the faith, which inspired me a lot. இவர்கள் வந்து சிங்கத்தை போல எந்த முன்வரும் சவால்களுக்கும் பயப்படாத பெண்கள். இவர்கள் இலங்கையில் செய்திருக்கிற மாற்றங்களை பார்க்கும் பொழுது நான் பிரமிக்கிறேன். And I'm going back to my church, I'm going to share these things. இந்த சாட்சிகளை நான் என் நாடுக்கு சென்று இதை சொல்ல வேணும் கட்டாயம். Amen. Amen. And we'll go into God's word. கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் தியானிப்போம். Today my topic name is personal testimony. என்னுடைய தலைப்பு வந்து தனிப்பட்ட சாட்சி, வாழ்க்கையின் சாட்சிகள். It sounds different, but I'm going to share very unique and in a different way. மிக சிறந்த முறையிலே இதை நான் பேச விரும்புகிறேன். Because in church we see that testimony means God has given a car, God has given a building, God has given me a job. We'll call it as a testimony. இலங்கையிலே all over the world globally நாங்கள் பார்க்கும் பொழுது உலகளாவிலே எல்லா சபைகளிலும் கேட்க வேண்டிய சாட்சிகள் என்னவென்றால் கர்த்தர் எனக்கு ஒரு கார் கொடுத்தார்,
எனக்கு காணி கொடுத்தார், வீடு கொடுத்தார், எனக்கு இந்த உலக ரீதியான காரியங்களை கொடுத்தார் என்ற சாட்சிகளை தான் அநேகமாக நாங்கள் சபையில் மத்தியிலே கேட்கிறோம். But according to my knowledge, that is not testimony, that is thanksgiving we are giving to God. அது நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற ஸ்தோத்திர பலிகள் அல்ல என்று நான் நினைக்கிறேன். But today I'm going to talk about the personal testimony. என்னது தனிப்பட்ட சாட்சி என்றால் என்ன, அந்த சாட்சியை குறித்து நான் பேச விரும்புகிறேன். So we'll read John chapter 3 and verse 3. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம். Can anyone help me with the John chapter 3 and verse 3? யாரா தமிழ்லையும் வாசிங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். Okay. Yeah, of course. Jesus answered and said to him, Most assuredly I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God. Thank you. So Jesus was specifically quoting and he was saying to the teacher at that night, unless if someone born again, then only he can see the kingdom of God. ஜூத போதகருக்கு இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க இயலாது என்று. All these years we are hearing the same word, right? கடந்த வருஷங்களிலே இப்படியான இந்த பகுதியிலே நாங்கள் பிரசங்களை அநேகம் கேட்டிருக்கிறோம். But different people they will explain in different ways. வித்தியாசமான போதகர்கள் வித்தியாசமான விதத்திலே இதை விளக்கங்களை சொல்வதை நாங்கள் கேட்கலாம். But I totally believe that God's word is all about the deep revelation. ஆனாலும் வேத வார்த்தை என்று சொல்லும் பொழுது அதில் ஆழ வெளிப்பாடுகள் உண்டு. Because if someone hears this word, ஒருவர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் there will be a change. அங்கே மாற்றங்கள் உண்டாகும். There will be a revival. அங்கே எழுப்புதல் உண்டாகும். Because that is the power of God's word. அதுதான் தேவனுடைய வல்லமை வார்த்தையில் இருக்கிறதா. So if you see in John chapter 3 and verse 3, Jesus is saying about born again. அங்கே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு மறுபிறப்பை குறித்து பேசப்படுகிறது. Most of the people they say that I received salvation. அங்கே ஒரு சிலர் சொல்வார்கள் நான் ரட்சிப்பை பெற்றேன் என்று. Previously for past 8 years ago, அங்கே 8 வருஷத்துக்கு முன்பதாக one of the Baptist denomination pastor he asked me, have you received salvation? அங்கே 8 வருஷத்துக்கு முன்பாக பாப்டிஸ்ட் போதகர் ஒருவர் என்னிடத்திலே கேட்டார், நீ ரட்சிப்பு அடைந்திருக்கிறாயா என்று. Yes pastor, I have received the salvation because I have taken baptism. நான் ரட்சிப்பு அடைந்தேன், நான் ஞானஸ்நானம் பெற்றேன் என்று அவருக்கு பதில் அளித்தேன். So but salvation is something very powerful, only Jesus can give us. அங்கே எங்களுக்கு தேவன் இயேசுவால் கொடுக்கக்கூடிய வல்லமையான ஒரு காரியம் என்றால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரட்சிப்பு தான். So the testimony will start from the step 1, from the salvation and the born again life. அங்கே உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. எங்கள் உதடு மூலமாக நாங்கள் எப்போ மனம் திரும்பி மறுபடியும் பிறக்கிறோமோ அதுதான் எங்களுடைய முதல் அடி கிறிஸ்துவுக்காக சாட்சி கொடுக்கிறது. Because testimony is very powerful. அங்கே சாட்சியானது மிக வல்லமையானது. See, if you want to share gospel to the non-believers who don't know Jesus, what you will share? அங்கே நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியிலே இயேசுபடி நீங்கள் சாட்சி கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன எப்படியாக சென்று அவர்களோடு பேசுகிறீர்கள்? If you tell them about Bible, they don't listen and they don't know anything. அவர்களுக்கு பைபிளை பற்றி விளக்கங்களை சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதை குறித்து எந்த விதமான அனுபவம் இல்லை. And you can't shoot them directly with the gospel also. அங்கே சுவிசேஷத்தின் மூலமாக அவர்களுக்கு எதுவுமே நேரடியாக உங்களுக்கு பேச முடியாது. So we will start with the personal testimony. அங்கே எங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக தான் அவர்களோட எங்களுக்கு கலந்துரையாடலாம். And I have write a statement in my diary which God has teased me. நான் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததானதை நான் டைரியில் எழுதி வைத்தேன் இவ்வாறு. If a person has a testimony, ஒரு மனுஷனுக்கு ஒரு சாட்சி இருந்தால் then he can testify God. அவருக்கு ஏலும் தேவனை குறித்து சாட்சி கொடுக்க. If a person don't have the testimony, அவருக்கு
ஒரு நபருக்கு அங்கே சாட்சி இல்லாவிட்டால் he can't testify God. அவருக்கு தேவனை குறித்து சாட்சி கொடுக்க முடியாது. So very, very important. அது மிக முக்கியமானது. See, when we receive salvation, நீங்கள் ரட்சிப்பு அடைந்த பிறகு it means that we are redeemed by the Redeemer, நாங்கள் இரட்சகர் மூலமாக ரட்சிப்பு அடைகிறோம், by His blood. அவருடைய இரத்தத்தின் மூலமாக. A church is called about we are a separated people. நாங்கள் பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் கூறுகிறது. That's why God's word says that you are the light of the world. You are the light of the world. நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள் என்று இயேசு அதைத்தான் சொன்னார். When we go into the world, நாங்கள் உலகத்துக்கு போகும் பொழுது we should be a separated people. நாங்கள் வேறு உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். We should be in a unique way. நாங்கள் மிக முக்கியம் வாய்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். But if you see some Christians, நாங்கள் இன்றைக்கு காணக்கூடிய கிறிஸ்தவர்கள் they are same in the past. அங்கே அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி இருந்தார்களோ அவ்வாறே இப்பொழுதும் காணப்படுறார்கள். In the past, how they are leading life, அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அவர்கள் நேரத்தை செலவிட்டார்களோ, after receiving salvation also they are leading the அவர்கள் same life. இன்றும் அதே அந்த ரட்சிப்புக்குள்ளே இருந்த பொழுதும் அவர்கள் கடந்த வாழ்க்கையிலே வாழ்ந்த முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். The only change in one place. ஒரே ஒரு இடத்துல தான் மாற்றம் நடந்திருக்கிறது. They used to go to other religious places. அவர்கள் முன்னால் வேறு வேறு மத ரீதியான வழிபாடுகள் செய்ய சென்றிருந்தார்கள். And now they stop going and they're coming. அவர்கள் அப்படியான வழிபாடுகளை விட்டு இப்ப கிறிஸ்தவ சமுதாயத்திலே வந்து காணப்படுறார்கள். That's it. There is no change. அதுல தான் இருக்குது. அது அந்த அந்த மத ரீதியான சூழ்நிலையிலிருந்து மாறப்பட்டு இன்றைக்கு சபைக்கு வந்து கூடுகை தந்திருக்கிறார்களா, அதுதான் ஒரு மாற்றம், அவ்வளவுதான். In the church, most of the believers, இன்றைக்கு அநேக விசுவாசிகளை காணும் பொழுது they don't worship God with heartfully, அவர்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை ஆராதிப்பது இல்லை. and they can't do it also. அதை அப்படி செய்யும் அவர்களுக்கு இயலாது. Because the reason is, இதுதான் காரணம். and I'm going to show you that revelation right now. இப்போ அதில் இருக்கிறதான வெளிப்பாடை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Can we read John chapter 3 verse 3 again? திருப்பியும் 3:3 வசனத்தை வாசிப்போமா? யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Can anyone say what is kingdom of God? உங்களுக்கு யாருக்கும் விளக்கம் தர இயலுமா தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்று? What is kingdom of God? It's heaven, right? தேவனுடைய ராஜ்யம் என்றால் எது? அது எப்படிப்பட்டது? And other people they'll have in my mind, oh, the gold streets and something big things will be there. And the other person will say that in heaven we'll have food, or how we will lead our life. Many people having different questions. அங்கே தேவராஜ்யத்தை குறித்து நாங்கள் பூமியிலே பேசப்படும் பொழுது அவர்களுடைய கனவுகள் இருக்கின்றது. பரலோகம் என்றால் தங்க பாதைகள், மாணிக்க போன்ற பாதைகள், பல வித்தியாசமான ஒரு இடம் என்ற அவர்கள் விளக்கங்களை தருவார்கள். Those kind of people, they belong to Pharisees because they have their spirit. அங்கே அவர்களுக்கு பரிசேயருடைய தன்மை உண்டு, அந்த பழக்க வழக்கங்கள். At that time when Jesus was on earth, அங்கே இயேசு பூமியில் இருந்த நாட்களிலே all the people and the Pharisees were all thinking about what I told, the same things. அங்கே அன்று இயேசு பூமியில் இருந்த காலத்திலே அவரை சுற்றியிருந்த ஜனங்கள், பரிசேயர்கள், வேத போதகர்கள் அவ்வாறே தான் நடந்தார்கள். Are you getting me what I'm trying to say? நான் எதை சொல்ல முயற்சி செய்கிறேன் என்று நீங்கள் நம்புறீங்க? Now we will see what is kingdom of God. இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் எது தேவராஜ்யம் என்றால். Okay, come open with me Mark chapter 7. மார்க் 7ஆம் அதிகாரம். Sorry, Luke chapter 17. லூக் 17ஆம் அதிகாரம் verse 20 and 21. Anyone can read. 20-21. 17-20-21. Luke. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார்.
Now when he was asked by the Pharisees when the kingdom of God would come, he answered them and said, the kingdom of God does not come with observation, nor will they say, see here or see there, for indeed the kingdom of God is within you. Yeah. So the kingdom of God is all about only one person, and his name is Jesus Christ. தேவனுடைய ராஜ்யம் என்றால் அது எங்கே காணப்படலாம்? அது இயேசு கிறிஸ்துவுக்குள் பார்க்கலாம். And he, in John chapter 3 verse 3, he is saying, unless someone born again, then only he can see the kingdom of அங்கே God. மூன்றாம் வசனத்திலே யோவான் புத்தகத்திலே சொல்ற பிரகாரம் ஒருவர் மறுபடியும் பிறவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டான் என்று இயேசு சொன்னார். Okay, listen careful to me. எனக்கு மிக கவனமாக செவிசாயுங்கள். If a person born again only, ஒருவன் மறுபடியும் பிறந்தால் he can understand Jesus. அந்த மனிதனுக்கு இயேசுவை புரிந்து கொள்ள இயலும். You have to catch this word. இந்த வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். If a person born again only, he can understand Jesus. ஒருவன் மறுபடியும் பிறந்தால் இந்த தேவனை பிடித்துக் கொள்ளலாம். Apostle Paul is talking to Corinthians church. அங்கே பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தி சபைக்கு சொல்றது I'm என்னவென்றால், not here to only to give the baptism, அங்கே ஞானஸ்நானத்தை மாத்திரமல்ல, but I'm here to preach about the cross and the gospel. நான் இங்கே வந்தது ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நான் சிலுவை பற்றிதான செய்தியை பிரசங்கிக்க வந்தேன் என்று சொன்னார். And after that he says, அப்புறம் அது பிறகு the message of the cross, the person who believes Jesus is a joy and peace, but who don't believe, it is like a weird and a strange thing for them. அங்கே ஒரு மனிதன் இயேசுவின் சிலுவையின் செய்தியை ஏற்றுக்கொண்டால் ஒழிய அப்படி இல்லாவிட்டால் அது அவனுக்கு ஒரு பைத்தியமானது. The Nicodemus teacher, he had a good knowledge. அங்கே இருந்து காணப்பட்ட போதகர் நிக்கோதேமுஸுக்கு நல்ல ஒரு அறிவு இருந்தது. Because he is rabbi. He is rabbi. அவர் வந்து ஒரு டீச்சர், அந்த ஜூத குலத்துக்கு ஒரு டீச்சராக இருந்தார், மத போதகராக இருந்தார். They know only one thing, they read, they eat the God's law only. அங்கே அவர்களுக்கு நல்ல வேத அறிவு இருந்தது, காலமாக அதை குறித்து அவர்கள் கற்றிருந்தார்கள். And he was a great teacher. அவர் நல்ல ஒரு மத குருவாக இருந்தார். But still he don't know about what is born again. ஆனாலும் அவருக்கு இன்னும் தெரியாது மீண்டும் பிறப்பதென்றால் என்ன என்று. Born again is all about understanding Jesus completely and surrendering life to him. மீண்டும் பிறப்பதென்றால் இயேசுவை முற்றிலும் அறிந்து கொள்வது, இல்லாவிட்டால் புரிந்து கொள்வது, முற்றிலும் எங்களை அர்ப்பணிப்பது தான் மீண்டும் பிறப்பதென்றால். So my dear brothers and sisters, என்னுடைய சகோதர சகோதரிகளே, I want to encourage you. எனக்கு உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். Born again life is all about the spiritual birth. அது வந்து ஆவிக்குரிய ஒரு பிறப்பு. Because for example, நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். If a person is drinking and he was addicted with alcohol for 10 to 15 years, ஒரு 10-15 வருஷமாக ஒருவன் போதைக்கு அடிமையாக இருந்தால், their family was praying a lot. ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம் அந்த நபருக்காக அநேகம் ஜெபித்திருந்தாலும், But there is no change in his அங்கே life. அந்த மனுஷனுடைய வாழ்விலே எந்த மாற்றமும் காண முடியாமல் இருந்தால், But when he heard the God's voice and the gospel, சுவிசேஷத்தையும் அந்த தேவனுடைய வார்த்தையும் அவன் செவிசாய்த்த நாளிலே, when Holy Spirit God touched him, பரிசுத்த ஆவியானவர் அந்த நபரை தொட்டு and his life will be changed. அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற்றம் அடையும். That is the power of salvation and the born again life. அதுதான் மறுபிறப்பின் வல்லமை. So we need to have that power in our life. எங்கள் வாழ்விலே அந்த மீண்டும் பிறக்கிறதான வல்லமை இறங்கி வர வேண்டும். And from that day onwards, our testimony will be, God will be built. அந்த மீண்டும் பிறப்பு என்ற அனுபவத்தின் ஊடாக தேவனுடைய வல்லமை இறங்கி வருவது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்வு முற்றிலும் மாற்றம் அடையும். And that testimony is only for God's glory. அது தேவனுடைய மகிமைக்காக சொல்லப்படும் சாட்சியாக இருக்கும். So it is very important. அது மிக முக்கியம் வாய்ந்தது. And we will see another verse. மற்ற வார்த்தையை பார்ப்போம். 2 Corinthians chapter 4 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் and verse 16. 16 வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான
மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. Yeah. Therefore, we do not lose heart, even though our outward man is perishing, yet the inward man is being renewed day by day. Thank you. And we will read another verse also. Romans chapter 8, எட்டாம் அதிகாரம் ரோமர் verse 8 to 10. Romans chapter 8, verse 8 to 10. எட்டாம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையும். மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். So then those who are in the flesh cannot please God, but you are not in the flesh, but in the Spirit. If indeed the Spirit of God dwells in you, now if anyone does not have the Spirit of Christ, he is not his. And if Christ is in you, the body is dead because of sin, but the Spirit is life because of righteousness. Amen. Okay, listen very carefully. I'm going to share a few words, important words. After that, I'll conclude the message. இதை நான் சொல்லிவிட்டு என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் இதை குறித்து கவனத்தை செலுத்துவோம். So we talked about the spiritual birth. இங்கே நாங்கள் பேசப்பட்டோம் ஆவிக்குரிய பிறப்பு என்றால் என்ன என்று. If we see a human being, மனிதன் என்று சொல்லும் பொழுது so we will see in three forms. அங்கே மூன்று பகுதியை நாங்கள் பார்க்கலாம். One is flesh, ஒன்று மாம்சம், and second one is soul, எங்களுடைய பிராணம், and third one is spirit. எங்களுடைய ஆவி. So God says that you were created with the mud. When you die, again you will go back to the mud, but the spirit will go to God. ஒரு மனிதன் மரித்த பின்பு அவனுடைய சரீரமானது மண்ணுக்கு திரும்பும். அங்கே அவனுடைய ஆவி கர்த்தருக்கு போய் சேர்ந்துடும். Because it came from God. ஏனென்றால் மனிதன் தேவனால் அனுப்பப்பட்டபடியா. So the born again life is all about the inner life, and that is called spirit. அங்கே மறுபிறப்பு என்று பொழுது அது ஆவிக்குரிய வாழ்க்கை, அது ஆத்மாவுக்கு சேர்ந்த ஒரு கதையாக இருக்கின்றது. Why I am telling all these things? ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? Because இந்த காரணத்தின் நிமித்தம் in our life, எங்கள் வாழ்வு sometimes ஒரு சில நேரம் our inner intentions will not match to the outer actions. எங்களுடைய உள்ளார்ந்த சிந்தனை ஒழுங்காக இணைக்கப்படாமல் இருக்கிறது. அதே போல எங்களுடைய வெளியரங்கமான வாழ்வு முறை உள்ளார்ந்த சிந்தையோட பிணைக்கப்படாமல் இருக்குது. Are you getting me? நான் சொன்னதை உங்களுக்கு புரியுதா? Our inner intentions will not match to the outer actions. எங்களுடைய வெளியரங்கமான நடத்தைக்கும் எங்களுடைய உள்ளார்ந்த சித்தத்துக்கும் எந்த தொடர்பும் சொந்தமும் இல்லை. Because this is very important. இது மிக முக்கியம். நாங்கள் ஏதோ சிந்திக்கிறோம், ஏதோ வேறொரு மாதிரியா நடந்து கொள்றோம். When I received the Holy Spirit baptism first time in my life, என் வாழ்விலே நான் முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டது. I never speak in tongues. நான் பரிசுத்த ஆவியால் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசவில்லை. I don't get gifts at that time அந்த only. நேரத்திலே நான் இந்த வரங்களையும் பெறவில்லை. But I received very powerful thing in my life. ஆனாலும் நான் அனுபவித்தேன், நான் உணர்ந்தேன் ஒரு வல்லமையான காரியம் என் மேல் இறங்கி வருகிறது. And Holy Spirit God was correcting me. பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடும் பொழுது The beautiful thing is He is cleansing the heart. என் இருதயத்திலே அவர் பரிசுத்தத்தை எல்லாருடைய சுத்திகரிப்பை கொண்டு வந்தார். Because in Romans chapter 5 and verse 5 we see, அங்கே ரோமன் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறப்படுகிறது, the Holy Spirit God will pour Christ love in அங்கே our hearts. கர்த்தருடைய அன்பை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறார் என்று. In Matthew chapter 5 and verse 8 is very important. அங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. Blessed are in pure in heart, அங்கே ஒருவன் இருதயத்திலே பரிசுத்தமாக இருந்தால் அவன் பாக்கியவான் என்று. and they will see God. அவர்கள் தேவனை காண்பிப்பார்கள், தரிசிப்பார்கள் என்று. Most of the people, ஒரு அநேக நபர்கள் they are filling their hearts with all the worldly things, உலகத்தின் காரியத்தினால் நிரப்பப்பட்டு, all the sinful things, எல்லாமே பாவ சிந்தனையினால் நிரப்பப்பட்டு, the cunningness, the grudge,
அவர்கள் எல்லா விதமான ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே the unforgiveness, அவர்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காமல் all they're feeling in their hearts, அவர்களுடைய எல்லா பாவ சிந்தனைகளோட and they're coming here அவர்கள் இங்கே வந்து and they're worshiping God. அவர்கள் கடவுளையும் கர்த்தரையும் நமஸ்கரிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். I don't believe that voice will enter into the heaven. அது வந்து எங்களுக்கு எதையும் துணை செய்யாது, உதவி செய்யாது பரலோகத்துக்கு போக. Because God's word says, worship me in truth and spirit. அங்கே சத்தியத்தினாலும் ஆவியினாலும் தேவனை நமஸ்கரித்தாலே ஒழிய அது ஆராதனை அல்ல என்று வேதம் கூறுகிறது. That's why most of the people, they can't feel the presence of God. ஆனபடியால் தான் அநேகருக்கு இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை உணர இயலாம இன்றைக்கு தவிக்கிறார்கள். They may receive healing on the outer world, அங்கே அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், but they don't have healing inward. அங்கே உள்ளாந்தத்தில் எந்த சுகத்தையும் காண இயலாம இருக்கின்றது. Because the problem is, இங்கே இருக்கிறதான பிரச்சனை என்னவென்றால் we are totally focused on the flesh. நாங்கள் மாம்சத்துக்குரிய காரியத்துக்கு மாத்திரமே எங்களை கண் நோக்கி இருக்கிறோம். Our inner life, it is not renewed. அங்கே உள்ளாந்த மனிதன் எந்த விதத்திலையும் மாற்றம் அடையாமல் இருக்கிறார். So in born again life, அந்த மறுபிறப்பின் வாழ்வு, the fleshly things are renewed, அங்கே மாம்சத்துக்காரியான இச்சையான காரியங்கள் மாற்றப்பட்டு, but inner life, it is not renewed. அங்கே மாம்சமான காரியத்து ஊடாக நாங்கள் உள்ளாந்த மனிதன் மாறாமல் இருக்கிறான். I don't believe that he didn't receive the salvation. அங்கே அந்த விதமாக காணப்படுறவர்கள் ரட்சிப்பு அடையாதவர்கள் என்று தான் நான் என்னுடைய அனுபவத்திலே காணுகிறேன். Because in the process of salvation, இந்த ரட்சிப்பின் வழிநடத்தலானது the Holy Spirit God will play a prominent role. அங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு அதை குறித்து ஒரு நபர் ரட்சிப்பு அடைந்தால் தொடர்ந்து ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒரு நடைமுறை இருக்கின்றது. Because see, my job, Daniel's job is a conveying, that's it. ஒரு டேனியலுடைய பொறுப்பு என்னவென்றால் அதை குறித்து ஒழுங்காக எடுத்து காண்பிப்பது தான். But only Holy Spirit God will bring conviction. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒழுங்கான கண் திறப்பை, விழிப்பை கொண்டு வருகிறவர். No man of God can bring the conviction. ஒரு விதமா இந்த தெய்வ மனிதனுக்கும் ஒரு மனுஷனுடைய கண்ணை திறக்க வைக்க இயலாது, அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. So where this conviction will happen? எங்கே இந்த கண் விழிப்பு நடக்கின்றது? In the inner life. அந்த உள்ளாந்த வாழ்க்கையிலே, உள்ளாந்த மனிதனுக்குள்ளே. It is a renewed one. அங்கே அது புதிதாக்கப்பட்டது. And that is called true born again life. அதுதான் உண்மையான உள்ளாந்த மனிதனின் மறுபிறப்பு, மறுவாழ்வு. And then you will understand Jesus deeper and deeper. அப்பொழுது நீங்கள் இயேசுவை ஆழத்தின் அவரை ருசிப்பாக்க முடியுமாயிருக்கின்றது. And our perspective about life will be changed. வாழ்விலே முக்கியமாக எல்லா பகுதியும் மாற்றம் அடைய தொடங்கும். And walk with God will be changed. அங்கே தேவனோட நடந்த நடைமுறை மாறும். And understanding His word will be changed. அவருடைய வார்த்தை புரிந்து கொள்வதில் கூட மாறும். It is very, very important. அது மிக முக்கியம் வாய்ந்தது. So please focus about your inner life. நீங்கள் உங்களுடைய உள்ளாந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை குறித்து மிக கவனமாயிருங்கள். Your heart is very important. உங்களுடைய இருதயமானது, சிந்தையானது மிக முக்கியம் வாய்ந்தது. See, if I filled with all the sinful and worldly things, நான் எல்லாமே உலக வாய்ந்ததான இச்சைக்கூடான காரியத்திலே நிரம்பி இருந்தால், I'm telling honestly, நான் உண்மையாக சொல்லுகிறேன், I can't stand here, I can't preach. நான் எனக்கு இந்த மேடையிலே பிரசங்கம் பண்ண முடியாது. I can't do it. அதை செய்ய முடியாது. Because ஏனென்றால் I'm powerless. நான் வல்லமையற்றவனாய் காணப்படுகிறேன். And God's anointing will be not flow. அங்கே தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை கடந்து செல்லாது. And the person who has pure heart, அங்கே ஒரு மனிதனுடைய இருதயமானது பவித்திரமா இருந்தால், and God's mighty anointing will அந்த be தேவனுடைய வல்லமை வந்து இறங்கி அது கடந்து நதியை போல ஓடும். That is the power and greatness of pure heart. அது ஒரு இருதயத்தின் பரிசுத்தத்தின் ஊடாக நடக்கக்கூடிய ஒரு கடந்தோடுதல். So it's all about அது எல்லாமே குறித்து
our testimony. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சாட்சி. So testimony is very important. சாட்சியானது மிக முக்கியமானது. Because I have seen so many big pastors and many missionaries in my life. என் வாழ்விலே நான் அநேக மிஷனரிகளையும் போதகர்மார்களையும் கண்டிருக்கிறேன். They have built many churches. அவர்கள் அநேக சபைகளை கட்டியிருக்கிறார்கள். Many Bible colleges and அநேக schools. வேதாகம பாடசாலைகள் கூட. Many souls were saved because of that person. அவர்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புகளில் வந்திருக்கின்றது. Everything is fine. எல்லாமே நல்லா இருக்கு. But in one thing he is lacking. அவருடைய சாட்சி. And he was fallen in his testimony. அவருடைய சாட்சியிலிருந்து விலப்பட்ட ரீதியிலே காணப்படுகிறார். For example, you know David right in the Old Testament. அங்கே பழைய ஏற்பாட்டிலே தாவீதுடைய வாழ்க்கை தெரியுமா? David was born a big giant Goliath. அங்கே கோலியாத்தை கொலை செய்தவர். It's not easy, right? அது லேசான காரியம் அல்ல. But where he fall? அவர் ஒரு நாள் விழுந்த பொழுது, Not in front of the big giant, but a small lady, Bathsheba. ஒரு 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 பெண்ணின் நிமித்தம் அங்கே ஒரு 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 திராட்சதன் ஒரு ஜாயிண்ட் வந்து முன்னால் நின்று சரிக்கவில்லை. ஒரு பெண் அந்த தாவீதை விழுத்து விட்டார். And he spoiled his testimony. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சாட்சியை இழந்து விட்டார். No, we should not do like that. நாங்கள் அப்படி காணப்படக்கூடாது. And after that, David went back to God and he repented. அவர் தானை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும் பொழுது, David has done sin with that woman, right? அந்த பெண்ணோடு அவர் பாவத்தை செய்த பின்பு, But still God is giving a great testimony. அங்கே ஒரு நல்ல சாட்சியை தாவீதை குறித்து தேவன் கொடுக்கிறார். Do you know what is the secret in that? இதில் இருக்கிறதான ரகசியம் என்னன்னு தெரியுமா? There is only one secret. ஒரே ஒரு ரகசியம். He never went back and repeated that sin. அந்த பாவத்தை மீண்டும் செய்யாத ஒரு நபராக காணப்பட்டார். And that's why David had a great testimony in the Bible. அதன்படினால் தான் தாவீதை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி நல்ல சாட்சி. So the true repentance உண்மையானது மனம் திரும்புதலானது means not repeating the sin. மீண்டும் அதே காரியத்தை செய்வதல்ல. நல்ல சாட்சிக்கு, நல்ல மனிதனுக்கு நல்ல சாட்சி அது அல்ல. And that is called born again life. அதுதான் உண்மையாகவே மீண்டும் பிறப்பதற்கு இருக்கிறதான அடையாளம். So my dear church, என் சபையே, so God is asking you, இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். are you have a born again life? உங்களுக்கு ஒரு மீண்டும் பிறப்பதில் என்ற அனுபவம் இருக்குதா? But are you still living in the world? இல்லாவிட்டால் நீங்கள் இன்னும் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்களா? God is asking question. அது அவர் கேட்கிற கேள்வி அதுதான். But if you are still connected to the world, நீங்கள் இன்னமும் இந்த உலகத்து காரியத்துக்காக இடைப்பட்டிருந்தால், now this is the time to disconnect with the world and connect with உலக God. பிரகாரமான காரியத்திலிருந்து விடுவிக்க வேண்டிய மாலை இதுதான். So every day என்னாலும் we need to ask God, நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், God fill me with your spirit. ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும். Because in this new covenant and the New Testament, ஒரு புதிய உடன்படிக்கையிலே, புதிய ஏற்பாட்டிலே, ministry not a man of God is doing. அது உலகத்திலே காணப்படுற பிரகாரம் ஒரு மனிதன் அல்ல இந்த ஊழியத்தை கொண்டு செல்வது. They are doing only with the power of Holy Spirit. பரிசுத்த ஆவியான வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஊழியர்கள் தான் அதை செய்கிறார்கள். So without Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் we can't do anything. எங்களுக்கு ஒன்றுமே கூடாது காரியம். So it is very important. இது மிக முக்கியமானது. We need to have a born again life. எங்களுக்கு புதிய பிறப்பு, மீண்டும் பிறப்புதல் என்ற அனுபவம் தேவையாக இருக்கிறது. Then we can understand Jesus completely. அப்பொழுது இயேசுவை முற்றிலும் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். And then finally we can see Jesus. கடைசியாக Finally we can see Jesus in heaven. அங்கே அவரை நாங்கள் முகம் காணக்கூடியதாக இருக்கின்றது. And finally I want to conclude with one word. இந்த வார்த்தையை சொல்லி இதை முடிவு கொண்டு வர விரும்புகிறேன். In John chapter 3 and 3, what it says, I can அங்கே மீண்டும் அதை வாசிங்கள். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம். Can we read again? மீண்டும் அதை வாசிக்கலாமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
Yes. In English? Jesus answered and said to him, Most assuredly I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God. Okay. Listen very careful to me. எனக்கு நன்றாக செவிசாய்ங்கள். If we don't understand Jesus, நாங்கள் இயேசுவை புரிந்து கொள்ளாவிட்டால் we can't do His will. we can't Do His will. அவருடைய சித்தத்தை எங்களுக்கு புரிய இயலாது. Because leading our life, we have to do according to God's will. அவருடைய சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கை, எங்கள் வாழ்வு நடத்தப்பட வேண்டும். It happens in only two ways. இரண்டு விதமாக தான் இது நடக்கும். One is born again life. born again life என்றால் மீண்டும் பிறப்புதல் என்ற அனுபவத்தின் ஊடாக முதலாவது. And second one, when we understand Jesus and His word completely. அப்பொழுது இயேசுவின் வார்த்தையும் அவரையும் முற்றிலும் நாங்கள் புரிந்து கொள்ள போகிறோம். இந்த இரண்டு விதத்திலே தான் எங்கள் வாழ்க்கை நடத்தப்படலாம். Through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஊடாக. But if you don't have these two things in life, உங்களுக்கு இந்த இரண்டு அனுபவம் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் do you know what happens? என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? And I'm going to show you now. நான் சொல்லுகிறேன். Matthew chapter 7, மத்தேயு 7ஆம் அதிகாரம் verse 21 and 23. 21 23 வரை. 7ஆம் அதிகாரம் 26. Yeah, Matthew chapter 7, 21 to 23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். Not everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who does the will of my Father in heaven. Many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in your name, cast out demons in your name, and done many wonders in your name? And then I will declare to them, I never knew you, depart from me, you who practice lawlessness. This is very dangerous thing in life. இது மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை. In my place, so many people, when they have this book of Revelation series, they were very happy. அங்கே என்னுடைய பக்கத்தில் இந்த வெளிப்படுத்தலை குறித்து மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். And they were so excited and eager. What is there in heaven? அங்கே பரலோகம் எவ்வாறு காணப்படுகிறது என்று அவர்கள் கனவு காண்றார்கள். Gold or silver? அங்கே தங்கமும் இருக்குதா? But my point is, என்னுடைய காரணம் என்னவென்றால், focus whether you will enter into heaven or not. நீங்கள் தேவராஜ்யத்துக்கு பிரவேசிக்க இல்லையா என்று முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். So who will enter into the heaven? யாருக்கு ஏலும் இந்த ராஜ்யத்துக்கு உட்பிரவேசிக்க? Who does the will of God? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவை அல்லாமல் He will enter into the heaven. அந்த சித்தத்தை செய்கிறவன் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம். So it starts with born again life. அந்த மீண்டும் பிறப்புதல் என்றதிலே ஆரம்பித்து, and we have to end our life எங்களுடைய முடிவு with a great testimony. அதுதான் எங்களுடைய நற்சாட்சி. Do you know about Graham Staines, the missionary? Graham Staines. Graham Staines என்றவர் தெரியுமா? Yeah, he came to India, to Orissa. ஒரிசாவுக்கு ஒரு முறை வந்த பொழுது, Actually, he is from Australia. அவர் ஆஸ்திரேலியாவுக்கு சேர்ந்தவர். So he had a very luxurious life. அவருடைய வாழ்வு உலக பிரகாரமான மிக செல்வாக்கான வாழ்க்கை. Very good country. நல்லொரு நாடு. Peaceful country. அங்கே ஆஸ்திரேலியா சமாதானமான ஒரு நாடு. Good money. எல்லாமே பணம். But he came to very, very remote and interior place in Orissa. ஒரிசா மிக வறண்ட ஒரு நிலம், காய்ந்த
ட்ரை ஜோன் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் வந்தார். When I went to mission trip to Orissa, I visited that place. நான் விசிட் பண்ணும் பொழுது ஒரிசாவிலே அந்த இடத்தை காண்டேன். And pastor was sharing to me all those things. இந்த காரியங்களை குறித்து ஒரு பாஸ்டர் என்னோட பகிர்ந்து கொண்டார். I think with that missionary, he had 3 children. அந்த மிஷனரிக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். And his wife was in Australia at that time. அந்த நேரத்தில் அவர் ஒரிசா வந்த பொழுது மனைவி வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. One fine day, ஒரு நாள் they were going on the car on the road at the time in the வீதியிலே அந்த காரை ஓட்டி கொண்டு போகும் பொழுது all these anti-agonist people, அங்கே கிறிஸ்து விரோதி மக்கள் they came and they poured petrol on the car இந்த கார் மேலே அவர்கள் பெட்ரோலை ஊற்றி and it was fire. அவர் அந்த இடத்திலே அவரை கொல்லப்பட்டார். You just imagine இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். the 3 small children 3 பிள்ளைகள் அவருக்கு with him. அவரோடு இருந்தார். And just imagine with children. அந்த 3 பிள்ளைகளும் அந்த காருக்குள்ளே இருக்கையில் தான் இந்த தீப்பற்றி எரிந்தது. if you see parents, if the children had any wound or something, a small thing, they will be worried a lot. ஒரு பிள்ளைக்கு முள்ளு குத்துனாலே பெற்றோர் தாங்க மாட்டாங்க, கல் அடிபட்டாலே தாங்க மாட்டாங்க. But 3 small children, because of him, இந்த மிஷனரி நிமித்தம் அந்த காருக்குள்ளே தீக்கொளுத்தப்படும் பொழுது அவர் இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது எவ்வாறு காண்பட்டிருப்பார். he came from very long distance. அவர் மிக தூரம் இருந்து நாட்டில் இருந்து வந்த ஒரு நபர். He sacrificed everything. அவர் எல்லாமே அங்கே அர்ப்பணித்தார். And he lost everything. அவர் எல்லாமே அங்கே இழந்துட்டார். Only for God. கர்த்தருக்காக. But finally, கடைசியாக he lost everything, right? எல்லாமே அவர் இழந்த பின்பு But he kept very powerful thing. அங்கே ஒரு வல்லமையான வாய்ந்த காரியத்தை வைத்து வந்தார். And that is called அதுக்கு சொல்லப்படுகிறது his personal testimony. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சாட்சி. Today we are talking about his testimony. இன்றைக்கும் அவருடைய சாட்சி குறித்து நாங்கள் பேசுகிறோம். So if you have a personal testimony, உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி இருந்தால் you cannot travel to that places, நீங்கள் பல இடங்களுக்கு போக தேவையில்லை. but your testimony will travel. உங்களுடைய சாட்சி எல்லா இடத்திலும் உலாவி தெரியும். And God wants to raise that kind of generation. அப்படியான ஒரு வம்சத்தை வரலாறை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். So you need to go back to God. நீங்கள் மீண்டும் தேவனிடத்திலே சென்று Cleanse your heart உங்களுடைய இதயத்தை பவித்திரப்படுத்தி and worship God in truth and spirit. அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் ஆவியினாலும் உண்மையோடும் அவரை ஆராதித்து And lead your life according to the will of God. தேவ வார்த்தையின் மூலமாக அவருடைய சித்தத்தின்படி உங்களை வாழ்க்கையை நடத்த விட்டு And finally have a good death. அந்த கடைசியாக உங்கள் வாழ்வு நல்ல ஒரு முடிவு கொண்டு வரலாம். After your death also, உங்களுடைய முடிவு கூட people should speak about you. உங்களை குறித்து பேசப்படும். And that is a good death. அதுதான் And that is a Christ death. அதுதான் கிறிஸ்துக்குள் இருக்கிறதா நல்ல சாட்சி. Amen. ஆமென். Amen. And I forgot one thing. I train youth people. I own a small Bible school. I started in the last year. So what I do about my ministry, I didn't tell you. I want to show you one small clip. After that, we can pray. டிசைபிள் ஸ்கூல்ஸ் நான் நடத்துகிறேன், சீசத்துவ ஸ்கூல். அதே போல் என்னுடைய ஊழியத்தின் ஒரு சில பகுதிகளை வீடியோ மூலமாக காணலாம். What if one life